12th chapter discrete mathematics தான் பார்க்க போறோம். அதுல exercise 12.2ல 7th sum third subdivision தான் பார்க்க போறோம். இங்க கொடுத்திருக்க क्वेश्चनல எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கோங்க. PQ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. அப்ப 2 power n தான் ஃபார்முலா. நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். So 2 power 2 equal to 4 rows வரணும் நமக்கு. ஓகேவா? PQ னு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. அப்ப ட்ரூத் டேபிள் ரெண்டுத்துக்கும் போட வேண்டியதான். இப்போ 4 னு இருக்கு இல்லையா? 4 நம்பர் ஆஃப் ரோஸ் வரணும். அப்ப அதை பாதியா பிரிச்சுக்கிட்டீங்கன்னா 2 இல்லையா? அப்ப 2 ட்ரூ 2 ஃபால்ஸ்னு போட்டுக்கோங்க. அதே மாதிரி Qல என்னது? 2ல பாதி 1. Pல என்னது? 2 இருக்கு இல்லையா? அதை 2ல பாதி 1. அப்ப ட்ரூ ஃபால்ஸ்னு மாத்தி போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறதுக்கு சால்வ் பண்ணணும். அதுக்கு நம்ம டைரக்டா அப்படியே சால்வ் பண்ண முடியாது. ஒரு பிராக்கெட்டா தான் சால்வ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிபி கண்டிஷனல் கியூங்கிறது தான் கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா? பி கண்டிஷனல் கியூனால என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது ட்ரூலேருந்து ஃபால்ஸுக்கு போனது அப்படின்னா ஃபால்ஸ்னு அர்த்தம். ட்ரூலேருந்து ஃபால்ஸுக்கு போனால் மட்டும்தான் ஃபால்ஸ். ஆரோ வந்து முக்கியம். எந்த இதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னு, பிலேருந்து கியூக்கு போதா கியூலேருந்து பிக்கு போதான்னு கரெக்டாக பார்த்துக்கணும். டைரக்ஷன் மாற்றிட்டா ஆன்சர் மாறி போயிடும். ட்ரூலேருந்து ஃபால்ஸு அதுக்குன்னா ஃபால்ஸ். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? பிலேருந்து கியூ. அதில் பாருங்க ட்ரூன்னு எங்கே இருக்குது? இதுக்கு ட்ரூ இருக்குது. பக்கத்தில் உள்ளது ஃபால்ஸ் இருக்கான்னு பாருங்க. இல்லை, ட்ரூ இருக்குது, பக்கத்தில் இருக்குது ஃபால்ஸு. ஃபால்ஸ். மீதி வேற எங்கேயாவது ட்ரூ இருக்கா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லை. அப்போ மீதி எல்லாத்துக்குமே என்ன போட்டுடலாம்? நம்ம ட்ரூ போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த பிராக்கெட் பாருங்க. அடுத்த பிராக்கெட்டுக்கு நம்ம நெகேஷன் பி வேற கண்டுபிடிக்கணும். நெகேஷன் பின்னா என்னது? அப்படியே மாற்றி எழுதிக்கணும். ட்ரூன்னு இருந்தா ஃபால்ஸு, ஃபால்ஸ்னு இருந்தா ட்ரூ. இந்த காலத்துக்கு தான் அப்படியே எழுத போகிறோம். அப்போ என்ன ஆகும்? ஃபால்ஸ் ஃபால்ஸ், ட்ரூ ட்ரூன்னு ஆயிடும். அடுத்தது என்னது? இந்த பிராக்கெட் எடுத்துங்க ஃபுல்லாகவே. நெகேஷன் பி கண்டிஷனல் கியூ. நெகேஷன் பி இங்கே இருக்கு, கியூ இங்கே இருக்கு. இந்த டைரக்ஷன்ல போட்டிங்கன்னா தப்பாயிடும். இந்த டைரக்ஷன்ல தான் பார்க்கணும், மாற்றி பார்த்துறாதீங்க. அதுக்கும் அதே தான். என்னது? ட்ரூலேருந்து ஃபால்ஸுக்கு போணுச்சுன்னா ஃபால்ஸு, மற்ற எல்லாத்துக்குமே என்னது? ட்ரூ தான். பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ட்ரூ எங்கே இருக்குன்னு பாருங்க. இதில் இருக்கு ட்ரூ. நெக்ஸ்ட் இங்கே என்னது? இதை எடுத்துக்கணும். ஃபால்ஸ் இருக்கணும். ஃபால்ஸ் இல்லை. அடுத்தது பாருங்க ட்ரூ இருக்கு, அடுத்ததுக்கு ஃபால்ஸ் இருக்கு. அப்போ இதுக்கு மட்டும்தான் ஃபால்ஸ். இது எல்லாத்துக்குமே என்ன போட போறீங்க? ட்ரூ போட்டுருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்னது? நம்ம இங்கே ரெண்டு இது கண்டுபிடிச்சோம்ல, ரெண்டு பிராக்கெட்டு. அந்த ரெண்டு பிராக்கெட்டுக்கும் பை கண்டிஷனல் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேற எதுவும் செய்யலாம். ஓகே, என்னது? கொஸ்டின் எழுதிங்க. பி கண்டிஷனல் கியூ பை டைரக்ஷன், சாரி பை கண்டிஷனல் நெகேஷன் பி கண்டிஷன் கியூ. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு ஆன்சர் இருக்கு இல்லையா? அந்த ரெண்டு ஆன்சருக்கும் பை கண்டிஷனல். பை கண்டிஷனல்னா ரொம்ப ஈஸி. ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்ததுன்னா மட்டும்தான் ட்ரூ. மாறி மாறி இருந்தால் ஃபால்ஸ். அவ்வளோதான். இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? ட்ரூ. இது ரெண்டுத்தையும் பாருங்க. இந்த இதையும் பாருங்க, மாறி மாறி இருக்கு, ஃபால்ஸு. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, ட்ரூ. ரெண்டும் மாறி மாறி இருக்கு, ஃபால்ஸ். அப்போ நம்ம கடைசியாக ட்ரூத் டேபிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கண்டிஷன் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. கடைசியில் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நம்ம அந்த கண்டிஷனை என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இங்கே என்னது? ட்ரூ ஃபால்ஸ்லாம் மாறி மாறி கலந்து இருக்கு இல்லையா? அதை மாதிரி இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கண்டின்ஜென்சி, நிச்சயமின்மை அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே ட்ரூவாக இருந்தால் மெய்மை, டாட்டாலஜின்னு சொல்லிடலாம். எல்லாமே ஃபால்ஸாக இருந்தால் கான்ட்ரடிக்ஷன். மாறி மாறி இருக்கு இல்லையா? அதனால அது பேர் என்னது? கண்டின்ஜென்சி அப்படின்னு எழுதிடணும். இப்போ கடைசி என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதிடணும்? இந்த ஸ்டேட்மெண்ட்னு சொல்லி அந்த கிவன் கொஸ்டின் இருக்கு இல்லையா? அதை எழுதிடணும். இந்த ஸ்டேட்மெண்ட் பி கண்டிஷனல் கியூ by conditional negation P Q is a contingency. அதான் நிச்சயமின்மை. ஓகேவா? is a contingency. அதாவது என்னது? நிச்சயமின்மைன்னு அர்த்தம். நிச்சயமின்மை ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா?